Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2026 தேர்தலில் பாஜகவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வைத்தால்தான் புதுச்சேரிக்கு பைசா வரும் என புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026லும் பாஜகவுடன் என்ஆர்எஸ் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என தெரிவித்தார். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மத்தியில் பாஜக ஆட்சிதான் நடைபெறும் என கூறினார். மேலும் உர தட்டுப்பாட்டு சம்பந்தமாக உர வியாபாரிகள் தவறு செய்தால் அவர்களது உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். நம்ம பேசிக்க மாதிரி அரசு நிறுவனங்கள் எதுக்கு வச்சாங்கனாக்கா, கூட்டுறவு இயக்கங்கள் எதுக்கு வச்சாங்கனாக்கா, இது மாதிரி தனியார் நிறுவனங்களுக்கு தகராறு பண்ணும்போது இது மாதிரி தான் தோணித்தனமாக நடக்கும்போது அரசாங்கத்தில் இருக்கிற நிறுவனங்கள் கட்டுப்படுத்தணும் தான் கோஆப்ரேட்டிவ் நினைச்சிட்டாங்க. கோஆப்ரேட்டிவ் சில தவறு நடந்தாலும் சில கோஆப்ரேட்டிவ்லாம் சாப்பிட்டாங்க. இதுதான் இயற்கையாக நடக்குது தான். அப்போ இப்படி கேரளாவில் கோஆப்ரேட்டிவ்னாக்கா நம்பர் 1 இருக்குது. இங்கே அவங்களால சாதிக்க முடியல. நானே தப்பு பண்ணினாலும் என் மேலே நடக்குது. ஆனால் சட்டம் பண்ணுது. சரியான புகார் கொடுக்கும்போது இவர்கள் ஆய்வு செய்யும் போது தவறு நடந்தால் பாராபட்சமின்றி எந்த அரசு நோக்கத்துக்கும் இல்லாமல் அவருடைய லைசன்ஸு ரத்து செய்யப்படும். அது நீங்கள் கண்டிப்பாக இல்லை போடும். 2027 தேர்தலில் மத்திய அரசுடைய நீதிதான் கண்டிப்பாக எங்களுக்கு தெளிவான சிந்தனை வேணும். தொலைநோக்க பார்வை தான் என்ன நம்ம மக்கள் முதல்ல இருக்காது. இன்னும் 3 வருஷம் அவங்க மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி. அவங்க கூட நம்ம இணைந்து செயல்படுறதா நமக்கு பைசா வரும். நம்ம எப்போதான் திருவிழா தான் போகிறோம். இப்போ மக்கள்கிட்ட ஓட்டுக்கு பிச்சை கேட்க போகிறோம். அடுத்தது அது ஜெயிச்சு நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். ஆட்சி அமைச்சோன்னா நாங்கள் மத்திய அரசாங்கத்தில் பிரச்சனை கேட்க போகிறோம். நாங்கள் உங்களுக்கு தான் கொடுப்போம். நாங்கள் இட்டு போட்டது. அதனால் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி இணைந்த ஒரு ஆட்சி புதிய மாதத்தை உருவாக்குறதுனா உங்களை போல பத்திரிகை மூலம் பொதுமக்கள் எங்கள் ஆதரவு அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று உறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.